ஒரே மாதத்தில் ஒல்லியான கழுதையை குதிரை மாதிரி மாற்றிய தெனாலிராமன். அது எப்படி தெரியுமா? ஃபண்டா. ஒருமுறை கிருஷ்ணதேவராயரின் அவைக்கு ஒரு மந்திரவாதி வந்தான். அவன் ஒரு விசித்திரமான வித்தையை செய்தான். ஒரு சாதாரண பூனையை தன் மந்திரத்தால் ஒரு பெரிய புலியாக மாற்றிக் காட்டினான். இதை பார்த்த அரசர் வியந்து போனார். அந்த மந்திரவாதி கர்வத்துடன், மன்னா, என்னால் எதையும் எதாவாகவும் மாற்ற முடியும். ஆனால் உங்கள் அவையில் உள்ள தெனாலிராமன் வெறும் பேச்சில்தான் வல்லவர். செயலால் அவரால் எதையும் செய்ய முடியாது என்று சவால் விட்டான். தெனாலிராமன் சிரித்துக்கொண்டே, மந்திரவாதியே, உன்னால் ஒரு மிருகத்தை வேறொரு மிருகமாக மாற்றத்தான் முடியும். ஆனால் என்னால் ஒரு சாதாரண கழுதையை அழகான குதிரையாக மாற்ற முடியும் என்றார். தெனாலிராமனின் சவால். அரசர் ஆச்சரியத்துடன், ராமகிருஷ்ணா, இது சாத்தியமா என்று கேட்டார். தெனாலிராமன், நிச்சயமாக மன்னா, எனக்கு 1 மாதம் அவகாசம் கொடுங்கள் என்றார். அடுத்த நாள் தெனாலிராமன் ஒரு சலவை தொழிலாளியின் மெலிந்த கழுதையை அரசவைக்கு கொண்டு வந்தார். மன்னா, இந்த கழுதைக்கு தினமும் நல்ல உணவு கொடுத்து நான் இதை மந்திரத்தால் குதிரையாக மாற்றுவேன் என்றார். 1 மாதத்திற்குப் பிறகு 1 மாதம் முடிந்தது. அரசர், மந்திரவாதி மற்றும் ஊர் மக்கள் அனைவரும் கூடினர். தெனாலிராமன் அந்த கழுதையை அழைத்து வந்தார். கழுதை பார்க்க முன்பை விட மிகவும் ஆரோக்கியமாகவும் பளபளப்பாகவும் இருந்தது. ஆனால் அது இன்றும் கழுதையாகவே இருந்தது. மந்திரவாதி ஏளனமாகச் சிரித்தான். தெனாலிராமரே, இது இன்றும் கழுதையாகத்தானே இருக்கிறது, எங்கே குதிரை என்று கேட்டான். தெனாலிராமன் அமைதியாக கழுதையின் அருகே சென்று அதன் காதில் ஏதோ ரகசியம் பேசினார். பிறகு ஒரு பெரிய தட்டை எடுத்து அதன் முன்னால் வைத்தார். அதில் நிறைய பச்சை புல் இருந்தது. கழுதை அந்த புல்லை பார்த்ததும் மகிழ்ச்சியில் குதிரையைப் போல வேகமாக ஓடி வந்து தன் முன்னங்கால்களை தூக்கி ஒரு சத்தம் போட்டது. தெனாலிராமனின் விளக்கம். தெனாலிராமன் அரசரிடம் சொன்னார், மன்னா, பாருங்கள், இந்த கழுதை இப்போது குதிரையைப் போல ஓடுகிறது, குதிரையைப் போல துள்ளுகிறது. இதற்கு பெயர் கழுதை குதிரை. இதன் உருவம் கழுதையாக இருந்தாலும் இதன் வேகம் குதிரையைப் போன்றது. அரசர் குழப்பத்துடன், உருவம் மாறவில்லையே ராமகிருஷ்ணா என்றார். அதற்கு தெனாலிராமன், மன்னா, மந்திரவாதி பூனையை புலியாக மாற்றியது போல நானும் உருவத்தை மாற்றியிருக்கலாம். ஆனால் அது வெறும் கண்கட்டு வித்தை. நான் இந்த கழுதைக்கு சரியான உணவும் பயிற்சியும் கொடுத்து அதன் ஆரோக்கியத்தை மேம்படுத்தினேன். ஒரு பலவீனமான கழுதையை பலமான குதிரை போல மாற்றியதே உண்மையான வித்தை. உருவத்தை மாற்றுவதை விட ஒருவரின் திறமையை மாற்றுவதே சிறந்தது. முடிவு. தெனாலிராமன் சொன்ன கருத்தை கேட்டு அரசர் மகிழ்ந்தார். மந்திரவாதி தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு அங்கிருந்து சென்றான். உருவத்தை விட உழைப்பும் திறமையுமே முக்கியம் என்பதை தெனாலிராமன் மீண்டும் ஒரு முறை நிரூபித்தார். இடி. இந்த கதையின் நீதி. வெளிப்புற தோற்றத்தை மாற்றுவது உண்மையான முன்னேற்றம் அல்ல. ஒருவரின் உள் திறமையையும் ஆரோக்கியத்தையும் வளர்ப்பதே உண்மையான வெற்றி. விடி. உருவத்தை மாற்றுவது பெரிய விஷயமில்லை. வாழ்க்கையை மாற்றுவதுதான் உண்மையான மந்திரம். இந்த கதை பிடித்திருந்தால் ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிட்டு இப்படிப்பட்ட தெனாலிராமன் கதைகளுக்காக சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.